உண்மையிலே என்னென்னா திமுக இது வந்து சமூக நீதி சமத்துவம் இதெல்லாம் வாய்க்கிலேயே பேசுவாங்களே தவிர அதை நடைமுறையில் பார்த்த மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறீங்க பெண்களுக்கு 33 இடஒதுக்கீடுக்கு மத்திய அரசு கொண்டு வந்து ஏன் திமுக ஆதரவு தரல, காங்கிரஸ் ஆதரவு தரலன்னு அது நான் சரியாக தவறான்னு கேட்குறேன். இந்த நாட்டில் இருக்கிற பெண்களை விடுங்க, அவங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சிக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். கனிமொழிக்கு இடம் கொடுப்பாரா? கனிமொழிக்கே கொடுக்கக்கூடாதுன்னு கொடி பிடிக்கிற ஸ்டாலின் தமிழகத்தில் பெண்களுக்கு மட்டும் இடஒதுக்கீடு கொடுக்கணுன்ற எப்படி ஏற்றுப்பார்? எப்போவுமே ஆணாதிக்கம் தான் திமுகவுடைய சுயநலம். போதை கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா அப்போ அம்மாவோட ஆட்சி இருக்கிறப்ப 12 மணிக்கு கூட வந்து ஒரு பெண்ணால் வேலை செஞ்சுட்டு தனியாக வீட்டுக்கு போக முடிஞ்சுது. இப்போ ஒரு சின்ன குழந்தைய கூட வந்து விளையாட வைக்க முடியல. குழந்தைகள் எல்லாமே வந்து சிறை அடைப்பு மாதிரி வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்று பெற்றோர்கள் கூட இருக்கணும். இப்போ ஒன்றுமே இல்லை. ஒரு 2.5 வயசு குழந்தைய வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணி ஒரு குழந்தைய வந்துட்டு கொண்டு இருக்காங்க. இன்னொன்று 8 வயசு குழந்தைய வந்துட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிழவி கூட ரோட்டில் போக முடியல. ஆனால் எங்களுடைய ஆட்சி வந்தால் திரும்பவும் நாங்கள் பெண்கள் 12 மணி இல்லைங்க, விடிய விடிய கூட தனியாக நடக்க விடுவோம். அதுக்கு நாங்கள் முழு உதாரணம் கொடுக்குறோம். திரும்பவும் இந்த ஆட்சி மலர்றதுக்கு மக்கள் எல்லாருமே வந்துட்டு வியப்போட காத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த கூட்டணி அமைச்சு நாங்கள் வெற்றி பெறுவோம்.